அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் TNAU-வில் அடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்கீமெல்லாம் இருக்குது, என்ன பிளான் வச்சுருக்காங்க, இந்த ஸ்லைடிங் ஸ்டேட்டஸ் என்ன, தேர்ட் ரவுண்டு இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தில் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட் பட்டனே ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டிப்ளமா அட்மிஷன் வந்து அடுத்து நடக்க போகிறது 23 டிப்ளமா. அந்த NRI அண்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர் கோட்டாவுக்கு அவங்களுக்கு 22-24 அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 22, 23, 24 3 நாளைக்கு அடுத்த கவுன்சிலிங் போயிட்டுருக்கு TNAU அக்ரிகல்ச்சர் கோர்சஸுக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்லைடிங் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருது இல்லையா, அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சது. அதோட செகண்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் எப்போ வரும், ப்ளஸ் தேர்ட் ரவுண்டு இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. செகண்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்துட்டு இன்னும் 1 or 2 days, அதாவது நாளைக்கு இல்லை திங்கள் இல்லை செவ்வாய் வந்துடும். இந்த 3 நாள் கவுன்சிலிங் நடக்குது இல்லையா, அந்த டைமில் கண்டிப்பாக ஸ்லைடிங் ரிசல்ட்டை போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து இந்த தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் இருக்குமான்னு சொன்னால் நிச்சயம் இருக்கும். பட்டு சீட்டு வந்து எப்படி இருக்குது, லிமிட்டடாக இருக்கலாம். இப்போ இதில் வந்து 2500 பேர் கூப்பிட்டுருந்தாங்க இந்த செகண்ட் ரவுண்டுக்கு. பட் எவ்வளோ பேர் டர்ன் அவுட் வந்துச்சு, எவ்வளோ அன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம பர்சன்டேஜ் படி 1500 பேர் கூட வரலை. சாரி, 1500 பேர் கொடுத்ததில் ஒரு 58 பேர், 50% தான், பாதி தான் வந்திருந்துருக்காங்க அந்த செகண்ட் ரவுண்டு. அப்போ மீதி வரலை. அப்போ எவ்வளோ சீட்டு ஃபில் ஆச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரியல. அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ பேரை கால் பண்ணுவாங்க அடுத்து அப்படிங்கிறத கரெக்டாக இப்போ சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, வரட்டும் பேசுவோம். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டுக்கெலாம் உடனுக்குடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதோட அண்ணாமலை யூனிவர்சிட்டி அடுத்த ரவுண்டு எப்போ கவுன்சிலிங் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீக் வரும். நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஏற்கனவே செகண்ட் ரவுண்டு கொடுத்துருக்கு. பட் அதனுடைய ரிசல்ட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் TNJFU ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட்டு இந்த செகண்ட் ரவுண்டோட மேக்ஸிமம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். TNJFU ஸ்டேட்டஸு இந்த மாதிரி மொத்த கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறது, அதாவது உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறது இருக்குது. ப்ளஸ் இந்த அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் சொல்லும்பொழுது அந்த கோர்ஸ் செலெக்ஷன் எனக்கு வந்து இந்த காலேஜ் இப்போ இன்னும் 5வது செலெக்ஷன் வச்சுருக்கேன், பட் எனக்கு இன்னும் 3வது வேணும், அப்படி நான் 3வது ஸ்லைடிங் போகலாமா அப்படின்னா இதெல்லாம் வந்து வேக்கன்சியை பொறுத்து தான் சொல்ல முடியும். என்ன வேக்கன்சி இருக்குது, அதை பொறுத்து எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது நம்ம பேசலாம். ஆசைப்பனா பார்த்தோம்னா ஸ்லைடிங் 2 ரிசல்ட்டு இன்னும் 2 நாளில் வந்துடும். ப்ளஸ் கவுன்சிலிங் 3 ரவுண்டு 3க்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு ஷெட்யூல் பண்ணுறதுனால டேட்டு வந்துடும். எப்போன்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் வாய்ப்பு இல்லை, பட் டேட் சொல்லிவிடுவாங்க எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.